அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுறை என்ற குரு வழி. குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன். இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல என்ன கிரக திசைகள் புத்திகள் நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசையை நடத்து, எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். பொதுவாக கால புருஷனுக்கு எல்லா கிரகமும் பாருங்க, 4ஆம் இடத்துல 3ஆம் பாவத்துல புதனுடைய வீட்டுக்கு போறாங்க. சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாமே இணைகிறாங்க. இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறோம் பார்ப்போம். இந்த மாசத்துல உள்ள மூர்த்த தினத்தை பார்ப்போம். நல்லா பாருங்க, ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஜூன் மாசம் 2ஆம் தேதி தேய்பிர மூர்த்தம் ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் எல்லா மூர்த்தமே வளர்புறை மூர்த்தமாக வருது. ஜூன் மாசம் 9ஆம் தேதி ஒரு சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது, ஒரு வளர்பிறை மூர்த்தம் வருது. சுபகாரியங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிறது கண்டிப்பா பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு வளர்பிறை மூர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி ஒரு சுப மூர்த்தம் வருது. ஜூன் மாசம் 10ஆம் தேதி, இதுவும் வளர்பிறை மூர்த்தம் தான். எல்லாமே வைகாசி மாசத்துல உள்ள மூர்த்தங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் இதுவும் ஒரு சுப மூர்த்தமாக வருது. சுப மூர்த்தம் வருது அதாவது வைகாசி மாசம் 30ஆம் தேதி தான் கடைசி மூர்த்தம் வைகாசி மாசத்துல. அதுவும் இந்த ஜூன் மாசம் 12ஆம் தேதி. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, சுப மூர்த்தம் வருது. இது ஆனி மாசம் 2ஆம் தேதி தமிழ் மாசத்துக்கு வந்துருது. அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி ஜூன் மாசம் 17ஆம் தேதி, இதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தம் தான். ஆனி மாசம் 3ஆம் தேதி வருது. இந்த மொத்தத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4-6 மூர்த்தங்கள் சுப மூர்த்தங்கள் இந்த ஜூன் மாசத்துல இருக்குது. அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த ஜூன் மாசம். எல்லா ஊர்லயும் பாருங்க, எல்லா சுபகாரியங்கள் நல்லா ஒரு விசேஷமா நடக்கும். இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இந்த அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. பொதுவாக மேசராசியுடைய பொதுவான குணத்தை எடுத்து பார்த்தோம்னா இதுலயுமே தைரியமான குணம் உள்ளவங்க யாருன்னா மேசராசிக்காரர் தான். அது மட்டும் இல்ல, இது சரராசி. சரராசினா வேகமா இயங்கக்கூடிய ராசி. அப்ப இந்த ராசியில பிறந்தவங்க பாருங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இவங்க எப்போதுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி பயணிக்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள். அது மட்டும் இல்லாம இந்த அதிபதி யாரு? செவ்வாய் பகவான் வர்றாரு. தைரிய வீரியம் அதிகமா இருக்கும் மேசராசி என்பதுகிட்ட. அது மட்டும் இல்ல, இவங்க ராசியில யாரு உச்சமாகிறது? சூரியவான் உச்சமாகிறாருங்க. தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பவங்க. தைரியமான குணம், தன்மானம் அழகா இருக்கும் மேசராசியில பிறந்துட்டாரு. இவங்க எப்போதுமே எது வந்தாலும் சரி கலங்க மாட்டாங்க. எதுக்கு நின்று ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்னா ஓடிட்டே இருக்கும். தான் மேஷம். அவருடைய உருவம் பாருங்க, ஆடுடைய உருவ சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது லட்சியத்தை நோக்கி போடிக்கிட்டே இருக்கும். இதான் அதோடைய குணமே. அப்படிப்பட்ட குணம் தான் மேசராசி என்பது கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன். இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்துட்டு திசா புத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னத்துல இருந்து எந்த கிரகம் உங்களுக்கு திசையை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துது, அந்த கிரகம் உங்க லக்ன அடுப்புல அது யோகமா இருக்குதா யோகம் இல்லாத கிரகம் பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. கரெக்டான ஒரு பலனை நீங்க பார்க்கலாம். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான், சுய ஜாதக திசா புத்தியை பார்த்துட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சார செய்யலாம். அப்ப உங்க ராசிலேயே பாருங்க, செவ்வாய் பகவான் வந்துட்டார். ஜூன் மாசம் வந்து உங்க ராசியில செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், ஒரு 4 கிரகம் ஒரே பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப ராசியில. அடுத்து 6ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது
கன்னி ராசியில. அடுத்து 11ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது கும்பராசியில 12ஆம் பாவத்துல ராகு பகவானுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல ஒரு 3 கிரக பயிற்சி மட்டும் மாறுதுங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூன் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சி ஆகி நேரா 3ஆம் பாவத்துக்கு வர்றாரு. இது மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. அடுத்து சுக்கிர பகவான் பாருங்க ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே ஜூன் மாசம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவானும் பயிற்சி ஆகி கேந்திர யோகத்துல 4ஆம் பாவத்துல உங்களுக்கு 3ஆம் பாவத்துல கேந்திர யோகத்துல இந்த திரிகோணஸ்தானத்துல போய் உட்கார்றாங்க. இந்த காலகட்டம் இந்த கிரகம் மட்டும்தான் இங்க பயிற்சியாக. மற்ற கிரகம் எல்லா கிரகமும் பாருங்க நல்ல ஒரு டைம்ல இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியானவர் செவ்வாய் ஆட்சி பலமாகிறார். பொதுவா பாருங்க இது நாள் வரைக்கும் அவர் விரயஸ்தானத்துல இருந்தார். மேசராசிக்கு நம்ம பலவீனத்தை சொன்னோம்னா இதுக்கு முன்னாடி 12ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தார். அப்ப என்ன மேசராசிக்கு பலனை கொடுத்திருப்பாரு? ஒரு அலைச்சலை நிறைய கொடுத்திருப்பாருங்க. மேசராசிக்காரங்களாம் நிறைய அலைச்சலை கொடுத்திருப்பாரு. அது யாருடைய வீட்டுல போய் செவ்வாய் இருந்தாரு? குருவுடைய வீட்டுல போய் இருந்தாரு. குருனா என்ன? பொன் பணம் நகை இதுல எல்லாமே ஒரு விரைய செலவு கடுமையா கொடுத்திருப்பாரு. ஏன் நிலைவருக்கு கால் பகுதி மேசராசி கால் பகுதியில பாருங்க அடிபட்டிருக்கும், ஒரு கீரல் ஏதாச்சும் ஒரு சின்ன தொந்தரவாச்சும் மருத்துவ செலவை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க மேசராசிக்காரங்க. அடுத்து பாருங்க நண்பர்களுக்கு அந்த பாவம் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் வரும். 12ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் வரும். அப்ப நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கூட்டு தொழில பிரச்சனை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, நிறைய பேருக்கு ஜாமீன் போட்டு மாட்டுறது, நிறைய விரைய செலவை பார்க்கறது, கணவன் மனைவிக்குள்ள நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு, வேலை அலைச்சல், வேலை மாற்றம், இடம் மாற்றம், இது மாதிரி நிறைய பேர் மேசராசிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பலவீனத்தை பார்த்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க ராசியில ராகு இருந்து 1.5 வருஷம் படித்து எடுத்துட்டாரு. நிறைய பேருக்கு பாருங்க ராகு திசையோ ராகு புத்தியோ வந்தா மேசராசிக்காரங்க நிறைய பேர் மருத்துவமனை போகாத ஆளே இருக்க மாட்டாங்க. நிறைய ஒரு விரைய செலவை குடும்ப ரீதியா நிறைய ஒரு விரயத்தை பார்த்தவங்க யாருன்னா மேசராசிக்காரதான். இப்ப பாருங்க சொந்த வீட்டுக்கு செவ்வாய் வந்துட்டாருங்க. மேசராசிலே செவ்வாய் பகவான் ஃபுல்லாவே சஞ்சாரம் செய்வார். அப்ப எப்படியான ஒரு பலனை கொடுப்பார்? அதுவும் ஆட்சி பலம். அவர் இதனால வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தார், இப்ப சொந்த வீட்டுல வந்து ஆட்சி பலமாகிறாரு. அப்ப மேசராசிக்குரிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா மாறும். எது வந்தாலும் சரி நம்ம எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனைக்கு கண்டிப்பா மேசராசி வந்துருவாங்க. ஒரு தைரிய குணம் இந்த ஜூன் மாசத்துல வரும். அது மட்டும் இல்ல 2ஆம் பாவத்துல குரு பகவான் பாருங்க நல்லா பலமா இருக்கிறாரு. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு கிரக அமைப்பு பார்க்கும்போது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா தான் இருக்குது. சனி பகவான் 11ஆம் பாவத்துல நிக்கிறாரு. சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு. குருவுடைய சாரத்துல போறாரு. அந்த குரு எங்க இருக்காரு? 2ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. எது வந்தாலும் சரி இனிமே ஜெயிக்கக்கூடிய டைம் இல்லை, உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கணும். உங்க ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். திசாபுத்தி லக்ன அடிப்படையில திசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய யோகம்னா 100% மாறாது. இப்ப பாருங்க என்னோட மேசராசியை பொறுத்தவரை முதல் பலனை என்ன சொல்வேன்? ராசி அறிவிப்பு முதல்ல ஃபர்ஸ்ட் உங்க ராசி வந்துட்டாரா, எடுத்த உடனே ஒரு பயணங்கள், ஒரு சுப காரியங்கள் வீட்டுல கண்டிப்பா நடக்கும். சுப செலவு குடும்பத்துல உண்டு. நிறைய பேர் நான் வேலை உத்தியோகம் நான் மாற்ற போறேன், நான் மாற போறேன் பண்ணோம்னா கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாற்றம், இடமாற்றம் 100% நடந்தே தீரும் மேசராசியை பொறுத்தவரை. ஏன் மேசராசிக்கு வேலை உத்தியோகம் மாற்றம் ஆகுதுன்னா செவ்வாய் பகவான் முதல்ல போகக்கூடிய நட்சத்திரமே பாத்தீங்கன்னா அஸ்வினத்துல போவார் மேசராசியில. அது கேதுவுடைய நட்சத்திரம். அந்த கேது பாருங்க கோச்சார பிரகாரம் பார்த்தோன்னா 6ஆம் பாவத்துல கன்னி ராசியில இருக்காரு. அப்ப 6ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல இந்த செவ்வாய் போறாரு. அப்ப வேலையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா 100% வேலை இடமாற்றம் வந்தே தீரும். மெயினா வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் கண்டிப்பா வேற கண்ட்ரியை விட்டே கண்ட்ரி மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது 6ஆம் பாவத்துக்கு பாத்தீங்கன்னா அது 8ஆம் இடமா வரும் பாருங்க. அப்ப வேலை இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா வருது மேசராசிக்கு. எடுத்தவன ஜூன் மாசம் 1ஆம் தேதியே. அப்ப வேலை உத்தியோக மாற்றம் மாறுறது மாறிக்கலாம், நிறைய பேர் மாற்றம் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வருங்க. இப்ப வேலை உத்தியோகத்துல ஒரே கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் ப்ரொமோஷனே கிடைக்கல. இப்ப வருமா? கண்டிப்பா 100% இந்த மேசராசி என்பது இப்ப ப்ரொமோஷன் கிடைக்கணும். இது எல்லாமே ஒரு அமைப்பா கொண்டு போறாரு. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். இப்ப சேமிப்பு இன்கம் கொஞ்சமாச்சும் நீங்க இன்கம் சேமிப்பீங்க, சேமிக்கக்கூடிய நேரம் வருது. ஏன் உங்களுக்கு பாருங்க குரு பகவான் 2ஆம் பாவத்துல வருமானத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் இது முன்னாடி கார்த்திகை நட்சத்திரம் இருந்தார். இப்ப ரோஹி நட்சத்திரம் 4ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போறாரு. யாரு? 4ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல சந்திரனுடைய கால்களை நிக்கிறார். அப்ப குருவும் சந்திரன் ஒரு நட்பு கிரகம் தான். அப்ப கண்டிப்பாக வருமான இன்கம் கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ சேமிப்பு இன்கம் வருமானம் எல்லாமே சூப்பரா கொடுத்துருவாரு.
எல்லாமே குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இனிமே பார்ப்பீங்க மேசராசிக்காரங்க. அதே மாதிரி பாருங்க, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்விகள் எப்படி இருக்கும்? ஏன்னா கல்விஸ்தான் அதிபதி யாருன்னா புதன் பகவான் தானே. இதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேருக்கு படிப்பு கல்வியை எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க மார்க் எடுக்க முடியல, ஒரு மந்தமான தன்மையை மேசராசி கொடுத்துறாரு. ஏன்னா புதன் நீசமா இருந்த ஒரு சிலதுக்கு முன்னாடி. அப்ப கல்விகள் எல்லாமே மந்தப்பட்டுச்சு. படிப்பு கல்வி நீ இப்ப இனிமே மேசராசிக்கார எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, கல்வி பயங்கரமா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல பேச்சு ஸ்தானத்துல போய் புதன் வந்துட்டாருங்க. அப்படி பேச்சு எப்படி இருக்கும்? புதன் 2ஆம் இடத்துல இருந்தா நச்சுன்னு பேசுவீங்க, நல்லா அறிவா பேசுவீங்க, சிந்திச்சு பேசுவீங்க. இதே பாருங்க, ஜூன் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போறாரு. அப்ப சொந்த வீட்டுல அவர் ஆட்சி பலமாகிறார். அப்ப பேச்சுத்தன்மை பயங்கரமா இருக்கும். அப்ப படிப்பு கல்வி எப்படி கொண்டு போவாரு? பயங்கரமான ஒரு யோகத்தை கொண்டு போறாரு. அப்ப கல்விகள் சூப்பரா இருக்கு. அரசாங்க எக்ஸாம் நான் எழுதுறேன், எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும்? இப்ப நான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மாதிரி எக்ஸாம் எழுத போறேன், கண்டிப்பா 100% எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து இந்த சூரிய பகவான் நிக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியோட சேர்ந்து புதன் நிற்கும் போது அப்ப அரசாங்க தொடர்பு உங்களுக்கு வேலை உத்தியோக சம்பந்தமா வரணும். அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு போறாரு. அப்ப உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா எழுதுங்க. நீங்க மெயினா மேசராசி எதுக்கு எழுதுவாங்க? போலீஸ், மருத்துவர், அடுத்து நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே பாருங்க, காக்கி யூனிஃபார்ம் வேலை எல்லாமே பாருங்க, மேசராசி இது சம்பந்தமா எக்ஸாம் எழுதுவீங்க. இதான் நல்ல ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்ப அரசாங்க தொடர்புக்குள்ள நீங்க போகக்கூடிய நேரம் வருது. உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைக்கும். தொழில் நான் சொந்தமா பண்ணலாமா வேணாமா? தொழில்ஸ்தான அதிபதி எதுங்க? 2ஆம் பாவம் 10ஆம் பாவம் தான் தொழில பார்க்கணும். 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? குரு பகவான். 2ஆம் வீட்டுல யாரு? குரு இருக்கிறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? சுக்கிர பகவான் மேசராசி. அந்த சுக்கிரன் பாருங்க, ஒரு சில திருமணம் ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து பலமாகிறார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல போய் நிக்கிறார். அவர் முயற்சி ஸ்தானத்துல 9ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்ப கண்டிப்பாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு, தொழில 2ஆம் இடத்துல குரு இருக்காரு, கண்டிப்பா தொழிலை ஸ்டார்ட் பண்ணா நல்ல யோகங்கள் மேசராசிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தொழில ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ராசி 12ஆம் பாவத்துல போய் இருந்தார், இப்ப உங்க சொந்த ராசியில் நிக்கிறார். அப்ப தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல தசாபதி மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகி வந்துட்டா கண்டிப்பா தொழில லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. அதே மாதிரி பாருங்க, அரசாங்க தொடர்பு, அரசியல் ஃபீல்டு, அரசியல் எதுவும் சாதிக்கலாமா? ஏன் சாதிக்க முடியாது? இனிமே சாதனை பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. எப்படி பார்த்தாலும் பாருங்க, செவ்வாய் பகவான் பாருங்க, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, எப்படி பார்த்தாலும் சூரியனுடைய கால்களை கண்டிப்பா போவார். கண்டிப்பா போயிட்டாருன்னா இங்க அரசாங்க தொடர்பு, அரசு மூல அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றிகள் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அரசாங்க தொடர்பு எப்படி இருக்கும்? சூப்பரா கொடுப்பார். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேருக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% இப்ப தசாபதி நல்லா இருந்தா லாட்ரி யோகம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் அள்ளி கொடுப்பாரு, சந்திரனுடைய கால்கள் இருக்காரு. ஏன்னா சந்திரனாவே வெளிநாடு வெளியூர் தான் எடுக்கணும். அப்ப வெளிநாடு வெளியூர் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணா கண்டிப்பா அந்த யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து ஒரு எந்த கிரகம் யோகமா இருக்கோ அந்த கிரகத்துடைய நம்பர் லாட்ரி யோகமா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா யோகம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இனிமே கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கவங்க, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் சூப்பரா இருக்கு. மெயினா பெண்கள் எல்லா ஜெயிப்பாங்க. இப்ப பெண்கள்லாம் பாருங்க எந்த ஒரு தடையும் வராது. எது வந்தாலும் சரி, ஆணுடைய தைரிய வீரியம் பெண்களுக்கு வரும். ஏன்னா ஒரு ராசிக்கு செவ்வாய் வந்துட்டாரு. அப்ப ஆணுடைய தைரிய வீரியம் வரும். தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமான எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் என்ன குணம் இருக்கும்? பொதுவாக பாருங்க, அதோடைய குணம் பார்த்தீங்கன்னா கேதுடைய ஆதிக்கம், ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய குணம் அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு விஷயத்த பிடிவாதமா வச்சுதான் அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையுங்கிற சிந்தனை தான் அஸ்வினத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதோடைய வாகனம் பாருங்க, குதிரையுடைய வாகனத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப லட்சியத்துறைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாருங்க 6ஆம் பாவத்துல போய் இருக்காரு. உங்களுடைய சிந்தனை எல்லாமே என்ன தோணும்? இப்ப வேலை, உத்தியோகம், வருமானம், தொழில், இதை பத்தா சிந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம அஸ்வினத்துல அதிபதி பாருங்க கேது பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய கால்களை அஸ்தனத்துல போறாரு. அப்ப ஏதோ இங்க வேலையை மாத்த போறீங்க. வேலை இடம் மாற்றம் கண்டிப்பா வருது. ஏதோ வீடோ இடமோ பூமி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்க. இதுதான் உங்களுடைய நட்சத்திர அஸ்வினத்துக்கு கண்டிப்பா வருது. வெளிநாடு வெளியுறவு வருது. படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. தொழில் நல்ல அனுகூலத்தை கொடுக்குறாரு. திடீர் யோகத்தை கொடுக்குறாரு. ஏன்னா சந்திரனுடைய கால்களை போறாரு. கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அஸ்வினில பிறந்தவங்க. ஏன்னா
சந்திரன் கேது தான் அவங்க குழப்பத்தை கொடுத்துரும். அவருடைய காலில் போனா குழப்பம் இருக்கும். ஆனா கண்டிப்பா சிந்திச்சு பிளான் பண்ணா கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பரணியத்துல பிறந்தவங்க. பரணியில பிறந்தவங்க எதுலையுமே ஆசை நிறைய இருக்கும். ஏன்னா அது சுக்கிரனுடைய நட்சத்திரம்ல, ஆசை நிறைய இருக்கும். குடும்பத்தை நல்ல ஒரு ஒழுக்கமான சிந்தனை இருக்கும். ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனலாட்டியா சென்ட் அடிச்சு வீச நீட்டா போவார். ஒரு லுக்கான தோட்டம் இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தோட்டம் பரணியத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கணும். இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும்னு சொல்லி நிறைய ஆசை மனசுக்குள்ள ஓடும். இவங்களுக்கு பாருங்க நட்சத்திர அதிபதியா இருப்பாருங்க, 2ஆம் பாவத்துல வருமானத்துல போய் நிறுத்தாரு. அவர் ரிஷபராசில இருக்காரு ஜூன் மாசம் ஃபுல்லாவே. அப்ப வருமான இன்கம் எப்படி இருக்கும்? பெருக்கி கொடுப்பாரு, சூப்பரா கொடுப்பாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாரு, இன்பத்தை கொடுப்பாரு. அடுத்து 3ஆம் பாவத்து புதனோட சேர்ந்துட்டாரு. படிக்கக்கூடிய மாணவன் படிப்பு கல்வி ஞானம் சூப்பரா இருக்கும். மெயினா பரணில பிறந்தவங்க எந்த தொழில் இருப்பாங்கன்னா மெயினா பாருங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல போவாங்க, இந்த கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல போவாங்க. இது எல்லாமே படிப்புகள்லாம் சூப்பரா வரும். அரசாங்க தொடர்பு அனுகூலமா இருக்கும். வேலை உத்தியோகத்தை உயர் பதவி கொடுப்பார், ப்ரொமோஷனை கொடுப்பார், தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். அப்ப இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எது வந்தாலும் சரி எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பரணியத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகேயன்ல பிறந்தவங்க. கார்த்திகேயன்ல பிறந்தவங்க வரும்போது எதுலையுமே ஒரு தைரிய குணம் இருக்கும் பாருங்க. இவங்க யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க, மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் தான் செய்வாங்க. ஆனாலும் நீதியோடு நேர்மையோட போவாங்க. இவங்க பொய் சொன்னா மாட்டிப்பாங்க. கார்த்திகேயன்காரங்க ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. உங்க அறிவுக்கேற்ற அனுகூலம் இப்ப வரப்போகுது. ஏதோ ஒரு அரசாங்க தொடர்புகளை கண்டிப்பா நீங்க போறீங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, இது எல்லாமே இருக்கும். இனிமே இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. படிப்பு, கல்வி, உத்தியோகம், உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்குது. தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியுறவு நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். நிறைய பேர் கணவன் திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பார்ப்பீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. கணவனை ஒற்றுமையா நல்ல அனுகூலமா வர வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கிய நிறைய கிடைக்கக்கூடிய காலம் தான் அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா அமையுது. வரக்கூடிய மேசராசி என்பவர்கள் வரக்கூடிய ஜூன் மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.